அனைவருக்கும் வணக்கம். தங்க விலை மட்டும் இந்த ஆண்டு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. இதற்கு பெரும்பான்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான் நண்பர்களே. ட்ரம்ப் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுனால தான் தங்க விலை தொடர்ந்து உச்சத்திலே இருக்கு நண்பர்களே. இந்நிலையில் இன்னைக்கு தங்கம் ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு. வாங்க சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வெள்ளியின் விலை பாட்டு, அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம். வெள்ளி ஒரு கிராம் 199 ரூபாய். இதில் 8 கிராம் பார்த்தீங்கன்னா 1592 ரூபாய். 10 கிராம் வாங்கினீங்கன்னா 1990 ரூபாய். 100 கிராம் வாங்கினீங்கன்னா 19,900 ரூபாய். 1 கிலோ பார் வெள்ளி 1,99,000 ரூபாய் நண்பர்களே. நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. கிலோ கணக்கில் கம்பேர் பண்ணிங்கன்னா நேற்று விலையை விட இன்னைக்கு 1000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வெள்ளி விலை மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு, தங்க விலை சரிஞ்சிருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 24 கேரட் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 13,091 ரூபாய். இதில் 8 கிராம் சவரன் 1,04,728 ரூபாய். 10 கிராம் 1,30,910 ரூபாய். 100 கிராம் பார்த்தீங்கன்னா 13,09,100 ரூபாய். நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு 44 ரூபாய் சரிஞ்சிருக்கு. சவரனில் கம்பேர் பண்ணால் நேற்று விலையை விட இன்னைக்கு 352 ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே. வாங்க அடுத்து 22 கேரட்டான ஆபரண தங்கம் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள், அதையும் பார்க்கலாம். இதில் 1 கிராம் 12,000 ரூபாய். 8 கிராம் சவரனாக வாங்கினீங்கன்னா கரெக்டாக 96,000 ரூபாய். 10 கிராம் வாங்கினீங்கன்னா 1,20,000 ரூபாய். 100 கிராமா வாங்கினீங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு கரெக்டாக விற்பனை பண்ணுறாங்க. நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு 40 ரூபாய் சரிஞ்சிருக்கு. சவரனுக்கு நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் 320 ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இந்த தங்க விலை பற்றி அமெரிக்க ஃபெடரல் வங்கி என்ன சொல்லுது, மேலும் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமது ரிசர்வ் வங்கி எப்படி குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை கூடு ரெப்டோ வட்டி விகிதத்தை முடிவு செய்கிறதோ அதே போல தான் அமெரிக்க ஃபெடரல் வங்கியும் தங்கள் வட்டி விகிதத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை மாற்றி அமைக்கும். இந்த வட்டி விகிதத்தை முடிவு செய்யும் கூட்டம் அமெரிக்காவில் இன்னைக்கும் நாளைக்கு 2 நாள் நடைபெறும் நண்பர்களே. அதாவது நாளைக்கு தான் வட்டி விகிதம் குறித்து முடிவு அறிவிக்கப்படும். அதற்கு பிறகுதான் தங்க விலை எப்படி இருக்கும் என்பது தெரிய வரும் நண்பர்களே. இதன் காரணமாகவே தங்க விலையில் பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லை நண்பர்களே. லைட்டா தான் சரிஞ்சிருக்கு இன்னைக்கு. சரி நண்பர்களே, தங்க விலை சரிஞ்சதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் இன்னைக்கு. சரி நண்பர்களே, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இதுதான் விலை நிலவரம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.